தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயனுடைய கூட்டத்துக்கு தான் சென்றிருந்தீங்க. ஆனா இன்னமும் அவரு சந்திக்காதது எந்த அளவுக்கு ஒரு வருத்தமா இருக்குது? சந்திக்காத வருத்தங்கிறத தாண்டி அவரு ஸ்டார்டிங்லயே சொல்லிட்டாருண்ணா, மாசமா இருக்கிறவங்களும் சரி, குழந்தைய வச்சிருக்கிறவங்களும் சரி, வயசானவங்களும் சரி, மாநாட்டுக்கு தயவு செஞ்சு வர வேண்டாம். என்னைக்கா இருந்தாலும் நான் அரசியலுக்கு வந்துட்டேன்னா உங்களுக்கு கம்பல்சரி எல்லா நல்லதும் நான் பண்ணுவேன் அப்படிங்கறத அவர் முன்னாடியே சொல்லிட்டாரு. சரிங்களா? அவரை பார்க்கணும்ன்ற ஒரு ஆசை. ஏன்னா இந்த காலகட்டத்துல குழந்தைங்களுக்கு எந்த குழந்தைக்குமே அவரை பிடிக்காம இருந்ததே கிடையாது. சரிங்களா? எல்லா குழந்தைங்களும் மேக்சிமம் அவரை ஆக்டரா பாக்குறத தாண்டி ஒரு எப்படி சொல்றது, ரோல் மாடலா கூட வச்சுக்கலாம் சொல்றேன். ரொம்ப பிடிக்கும். பல பேரண்ட்ஸ் குழந்தைங்களுக்காகவே கூட்டிட்டு போற மாதிரி கூட்டிட்டு போயிருந்திருப்பாங்க. அப்படிதான் நானும் கூட்டிட்டு போனேன். என் பையன் அவ்வளவு ஆசைப்பட்டான், பாக்கணும் வாமா, ஒரு தாட்டி வாமா, ஒரு டைமா வாமான்னு சொல்லி கூட்டிட்டு போனா. ஆனா அவர் மேல நான் குறை சொல்ல மாட்டேனா, ஒப்பனா நான் சொல்றேன். யார் எப்படி எடுத்துக்கிறாங்களோ எனக்கு தெரியாது. அவர் மேல தப்பு இல்ல. போலீஸ் பாதுகாப்பு ஏன் கொடுக்கல? அவர் வராரு. கரூருங்கிறது எவ்வளவு ஒரு பெரிய ஊரு, எவ்வளவு ஒரு இது. அந்த இடத்துல அவர் வராருன்னா ஏன் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கல? ஆனா அவர் சொல்லிட்டாரு, எல்லா கட்சியும் நார்மலா பாருங்க, எல்லா கட்சியும் பொதுவா பாருங்க, எல்லா கட்சிக்கும் போலீஸ் பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறமும் ஏன் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கல? அப்ப இது யார் மேல தப்பு? போலீஸ் மேலதான் தப்பு, போலீஸ் கமிட்டி மேலதான் தப்பு. அவர் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு பயம் வந்துருச்சு. பயம் உள்ள வந்துருச்சு. அவர் வந்துட்டாருன்னா கண்டிப்பா சிஎம் பதவி அடுத்து அவருக்கு தான். 2026 அவருக்கு தான். இவ்வளவு நெருக்கடி கொடுத்தோம்னா மக்கள் பார்க்க முடியாது. ஏதாவது ஒரு சேதம் ஆகும், எங்கிட்டாச்சும் ஒரு கம்ப்ளைண்ட் வரும், அதை வச்சு பப்ளிசிட்டி ஆகி எப்படியாவது கட்சி பேருக்கு கெட்ட பேர் ஏத்தலாம்னு நினைக்கிறாங்க. அது ஒருபோதும் நடக்காது. மக்களாகி எங்களுக்கு தெரியும் எந்த ஆட்சி நல்லவங்க, எந்த ஆட்சி கெட்டவங்க, எந்த ஆட்சியில நல்லது பண்ணுவாங்க, யாருக்கு ஓட்டு பண்ணணும்னு மக்கள் தீர்மானிச்சுக்கோங்க. பொதுமக்கள் எல்லாத்துக்கும் ஒண்ணு தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் சொல்றேன், 1000 ரூபாய் காசு 5 வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு 1 ரூபா கூட பத்தாது. காசு வாங்கிட்டு ஓட்டு போறத நிறுத்துங்க. வயசானவங்களுக்கும் நான் சேர்த்துதான் சொல்றேன். வயசானவங்கள காசு வாங்கிட்டு நான் உண்மையா இருக்கதா நினைக்கிறாங்க. அது உண்மையே நேர்மை கிடையாதுங்க. உங்க எதிர்கால பிள்ளைங்களோட வாழ்க்கை வீணா போயிரும். நீ தான் அடுத்த முதலமைச்சரா வருவா, நீ கவலைப்படாத. உனக்கு எல்லாத்துக்கும் கடவுள் இருக்கிறான், அவன் பார்த்து எல்லாருக்கும் கூலி கொடுப்பான். நீ நல்லா இரு, உனக்கு கவலையே படாத. நீ தான் முதலமைச்சரு, அடுத்த முதலமைச்சர் நீ தான். நீ யாருக்கு எந்த கெடுதலும் பண்ணல, ஒன்னால அது நடக்கல. அது ஆண்டவனுடைய செயல்னால நடந்தது. யாரு செஞ்ச தப்போ அது ஒன்ன பாதிச்சிருச்சு. நீ எதுக்கும் கவலைப்படாத. தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுக்கு இது போகணும். இது இந்த மாதிரி எத்தனை நகரம் நீங்க அடிச்சடிக்கிறீங்க, இதோட சாபம் எல்லாம் மொத்தம் வரும், காட்டும், அதோட பிரதிபலிப்பு வரும். இந்த கட்சி வருமா 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 வருமா? இந்த இப்ப இருக்கிற